எதிர்க்க தொடங்கிய ஓ பன்னீர்செல்வம் என்ன செய்ய போகிறது பாரதிய ஜனதா கட்சி அப்படிங்கிற கேள்வி. 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு அதிமுக கூட்டணியை பலப்படுத்தக்கூடிய முயற்சியில பாஜக இறங்கியிருக்காங்க. ஓபிஎஸ் டிடிவி தினகரனோட பாஜக தலைவர்கள் பேச்சு நடத்தலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அவங்களை எப்படியாவது கூட்டணிக்குள்ள கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக. அதே நேரத்துல எந்த காரணத்தை கொண்டும் அதிமுக இருக்கும் கூட்டணிக்கு செல்ல மாட்டார் ஓ பன்னீர்செல்வம் அப்படின்னு அவருடைய ஆதரவாளர்கள்லாம் ரொம்ப உறுதியா சொல்றாங்க. அதோட விஜய் அல்லது திமுகவை வெற்றி பெற வைத்து எடப்பாடி தோல்வி அடைய செய்ய வேண்டும் என்பதுதான் ஓபிஎஸ் உடைய எண்ணமாக தற்போது இருக்கிறது என்றும், அதுக்காக அவர் எல்லா எல்லைக்கும் செல்வார் அப்படின்னும் இப்போ கொஞ்சம் தீவிரமாக அவர் இருக்கார் இந்த விஷயத்தில் அப்படின்னும் சொல்லப்படுது. 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு தமிழக அரசியல் களம் நாளுக்கு நாள் பரபரப்பாகி கொண்டே வருகிறது. குறிப்பாக அதிமுக கூட்டணியை பலப்படுத்தும் முயற்சிகள் தீவிரமாக நடந்து வரக்கூடிய நிலையில பாஜக நேரடியாக களத்தில் இறங்கியிருக்காங்க. இன்னும் சில மாதங்கள்ல தேர்தல் நடைபெற இருக்கிறதால ஒவ்வொரு கட்சியும் தங்களுடைய அரசியல் கணக்குகளை மீண்டும் மீண்டும் போட்டு எப்படியாவது வெற்றியை தன்வசப்படுத்தும் அப்படிங்கிற ஒரு நிலையோடு நோக்கி போய்கிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டில் எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுக கூட்டணியை அதிமுக தன்னுடைய கூட்டணி வலுப்படுத்த முடியாம திணறாங்கன்னு கூட சொல்லலாம். இப்போ வரைக்கும் பாருங்க, கடந்த ஏப்ரல் மாதம் உருவான கூட்டணி பாஜக அதிமுக கூட்டணி தேர்தலுக்கு ஒரு ஆண்டுக்கு முன்னாடி அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அதுக்கு பிறகு ஒரு கட்சி கூட அதிமுகவோட சேரல இந்த நிமிஷம் வரைக்கும் அப்படின்னு பார்க்கும்போது கூட்டணி அமைக்க முடியாம திக்கு முக்காடுறாங்களா அப்படிங்கிற கேள்வி வரதான் செய்யும். இப்போ பியூஷ் கோயல் வந்திருக்காரு, இனி வரக்கூடிய காலங்களில் நிறைய கட்சிகள் வருவாங்க அப்படின்னு சொல்லப்படுது. யார் வரப்போறாங்கன்னு பொறுத்து தான் பார்க்கணும். ஒருமித்த கருத்து கொண்ட கட்சிகள் அதிமுக கூட்டணியில இணையலாம் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி அறிவித்திருந்தாலும் பெரிய அளவிலான உடனடியாக யாருமே இணையல. அதுதான் என்ன ஏன் அப்படிங்கிற கேள்வி. விஜய் தான் ஆப்ஷன், விஜயினாலதான் அதிமுகவில் அடுத்தடுத்த கட்சியில் யாரும் உடனடியாக இணையல அப்படிங்கிற விஷயம் சொல்லப்படுது. முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் மற்றும் அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரனை திரும்பவும் கூட்டணிக்குள்ள கொண்டு வர பாஜக முயற்சி பண்றாங்க. ஏன்னா ரெண்டு பேருக்கும் ஒரு கணிசமான வாக்கு இருக்கு, அவர்கள் சார்ந்த சமூக வாக்குகளும் இருக்கு. ஏன்னா அதை எல்லாமே நிரூபிச்சிருக்காங்க கடந்த சில தேர்தல்களில், சட்டமன்ற தேர்தலாக இருக்கட்டும் நாடாளுமன்ற தேர்தலாக இருக்கட்டும். அப்படிங்கும்போது சட்டமன்ற தேர்தலில் நாடாளுமன்ற தேர்தலில் நிரூபிச்சிருக்காங்க. இது எடப்பாடி பழனிசாமி சம்மதம் தெரிவிச்சிருக்காரு. சரி கூட்டணிக்குள்ள கூட்டுவாங்க, ஆனா அதிமுகவில் கிடையாது, உங்க கூட்டணியில் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறதாக சம்மதம் தெரிவிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது. ஆனா இந்த தகவல்களுக்கு முற்றிலுமாக மாறாக ஓ பன்னீர்செல்வம் என்ன சொல்றாரு, பொதுவா அதிமுகவில் சேர்ந்துங்க கூட்டணி சேர்த்துங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஓ பன்னீர்செல்வம் இந்த முறை தொண்டர் உரிமை மீட்பு கழகம் வச்சிருக்காரு இல்லையா, ஆலோசனை அப்படிங்கிறது நடத்திருக்காங்க. இந்த கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமியுடன் இணையக்கூடிய எந்த திட்டமும் இல்லை அப்படின்னு தெளிவாக தெரிவித்ததாக சொல்லப்படுகிறது. இதோட வர இருக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு நல்ல பாடம் புகட்டணும் அப்படின்னும் அவர் ரொம்ப உறுதியா இருக்காரு, அந்த ஸ்டாண்ட்ல உறுதியா இருக்காரு ஓபிஎஸ் அப்படின்னும் சொல்லப்படுது. இதை பற்றி ஓ பன்னீர்செல்வம் பேசும்போது என்ன சொல்றாரு, நிகழ்ச்சி முடியுது, கடந்த 11 தேர்தல்களில் அதிமுக தொடர்ந்து தோல்விகளை சந்தித்து வருது. 11 தோல்வியை சந்தித்த எடப்பாடி பழனிசாமி, அதுக்கு எடப்பாடி பழனிசாமி தலைமை தான் காரணம் அப்படின்னு குற்றம் சாட்டியிருக்கார் ஓபிஎஸ். தமிழகத்தின் பெரிய கட்சியாக இருந்த அதிமுக இன்னைக்கு இந்த நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கு அப்படின்னா அதுக்கு எடப்பாடி பழனிசாமி தான் காரணம். இபிஎஸ் உடன் கூட்டணி அப்படிங்கிற பேச்சுக்கு இடம் கிடையாது அப்படின்னு திட்டவட்டமாக தெரிவித்திருக்காரு. இதற்கிடையே அதிமுக கூட்டணியை பலப்படுத்த எடப்பாடி பழனிசாமி பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறாரு. ஏற்கனவே தமிழக வெற்றி கழகத்தை கூட்டணியில் இணைக்க முயற்சி செய்தாலும் அது வெற்றியை கொடுக்கல. இப்போ பாட்டாளி மக்கள் கட்சி, தேசிய முற்போக்கு திராவிட கழகம் போன்ற கட்சிகளை அணுகி பேச்சுவார்த்தைங்கிறது நடத்திட்டு இருக்காரு. திரைமுறையில் பேச்சுவார்த்தை ரொம்ப தீவிரமாக தான் போயிட்டு இருக்கு. செங்கோட்டையின் தலைமையில தாவேக சார்ந்த அணியை கூட்டணி இணைக்கவும் முயற்சிகள் நடப்பதாக சொல்லப்படுது. ஆனா இந்த நிலையில ஓ பன்னீர்செல்வம் தரப்பு வெளியிடக்கூடிய தகவல் அதிமுக அரசியல ஒரு புதிய திருப்பத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். பல ஆண்டுகளாக அதிமுகவில் இருந்த தன்னை கட்சியில மதிக்காம ஓரங்கட்டிய எடப்பாடி பழனிசாமிக்கு பாடம் புகட்ட வேண்டும் அப்படிங்கிறதான் ஓபிஎஸ்னுடைய நிலைப்பாடு அப்படின்னு அவருடைய ஆதரவாளர்கள் சொல்றாங்க. அதோடு மட்டும் இல்லாம தங்களுக்கு ஆட்சி அதிகாரத்துல பங்கு கிடைக்கலாலும் பரவாயில்ல, எடப்பாடி பழனிசாமி முதல்வராக வரக்கூடாது அப்படிங்கிறத ஓபிஎஸ் திட்டம் அப்படின்னு சொல்லப்படுது. யார் கூட கூட்டணி வைக்க விரும்புறீங்க அப்படின்னு மாவட்ட செயலாளர்கிட்ட ஓ பன்னீர்செல்வம் சார்பாக கருத்துலாம் கேட்டிருக்காங்க. 2 ஆப்ஷன் கொடுக்கப்பட்டிருக்கு. 2 ஆப்ஷன் தான் இங்க பேச்சு பொருள். என்னன்னா ஒரு ஆப்ஷன் ஏங்கிறது தமிழக வெற்றி கழகம், ஆப்ஷன் பிங்கிறது திராவிட முன்னேற்ற கழகம். 2 ஆப்ஷன் கொடுத்து கேள்வி கேட்டிருக்காங்க. அதுல மேக்சிமம் என்ன பதில் வந்திருக்கு அப்படின்னா மாவட்ட செயலாளருடைய கருத்து அப்படிங்கிறது தாவேகாவோட போலாம் அப்படிங்கிறதா.
சில பேர் திமுகவோட போலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த கழகத்தை வழிநடத்தி வரக்கூடிய முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்னு சொல்லி பொங்கல் முடிவு வரைக்கும் நம்ம முடிவெடுக்க வேண்டாம், அதன் பின் முடிவெடுக்கலாம் அப்படின்னு இப்போதைக்கு தனது முடிவை தள்ளி போட்டிருக்கார். எப்பவுமே தள்ளி தள்ளி போட்டு 23ஆம் தேதிக்கு மேல நான் உறுதியா அறிவிச்சிடலாம் சொன்னாரு. ஆனா இப்போ என்ன சொல்றாரு, தை பிறந்தா வழி பிறக்கும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிறார். தனிப்பட்ட செல்வாக்கும் ஓபிஎஸ் இருக்கக்கூடிய தனிப்பட்ட செல்வாக்கும் சமுதாய அடிப்படையிலான செல்வாக்கும் ஓ பன்னீர்செல்வத்துக்கு இன்னும் இருக்கிறதால அதை எடப்பாடிக்கு எதிராக பயன்படுத்த திட்டமிட்டு வராரு அப்படின்னும் சொல்லப்படுது. இதனாலதான் அதிமுகவின் வெற்றி வாய்ப்பு பாதிக்கும் வகையில் தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணி அமைக்கலாம் அப்படின்னும், தேவையான சூழ்நிலை ஏற்பட்டால் திமுகவுடன் கூட கூட்டணி சேர ஓ பன்னீர்செல்வம் தயங்க மாட்டார் அப்படின்னு ஆதரவாளர்கள்லாம் சொல்றாங்க. இந்த சூழ்நிலையில 2026 சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரக்கூடிய நிலையில ஓபிஎஸ்னுடைய செயல்பாடுகள் அதிமுக, பாஜக, ஓபிஎஸ், விஜய் ஆகியோருடைய அரசியலில் பெரிய மாற்றங்களை ஏற்படுத்துமா, அதிமுக, பாஜக ஓபிஎஸ் மற்றும் விஜயுடைய அரசியல் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துமா அப்படிங்கிறதையும், ஓபிஎஸ் என்ன முடிவெடுக்க போகிறார், என்ன தாக்கத்தை ஏற்படுத்த போகுது அப்படிங்கிறது பொறுத்திருந்தா பார்க்கணும்.